Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 410 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல டொக்கு டொக்குன்னு சவுண்ட் கேட்டுச்சு. எல்லாம் இந்த போவா ஹேண்ட்காக் வர்ற சவுண்டு தான். எல்லாத்துக்குமே பயங்கர ஆர்வம். ஆஹா, நம்ம பிரின்சஸ் வெளியில வரான் இல்லைன்னு அப்படி பொறுமையா டோரை திறந்துட்டு வரும்போது ஒரு அழகான அருமையான சூப்பரான பூனைக்குட்டி பாலை வச்சு விளையாண்டுட்டு இருந்துச்சு. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? சரி நம்மள விடுங்க, மெயினா கேர்ள்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கியூட்டா இருக்கே அப்படின்னு தடவி கொடுப்பாங்க, தூக்கி வச்சு கொஞ்சுவாங்க, இல்லாட்டி வழியில இருக்குதுன்னு கொஞ்சம் தூக்கி ஓரமா வச்சுட்டு போவாங்க. ஆனா போவா நடந்து வந்துகிட்டு இருக்கேன், வாலிலியா நின்னுட்டு இருக்க சைல்டிஷ்னு சொல்லி ஒரே எத்து அது கத்திட்டு தெரிச்சிரும். ஐயோ மன்னிச்சுக்கங்க, இது என்னோட தப்பு, நான் தான் இப்படி பண்ணிட்டேன், இனிமேட்டு இப்படி நடக்காதுன்னு அந்த பூனையோட ஓனர் பதறுவா. அவ அடுத்த டைம் பார்த்து வச்சுக்க, இல்லன்னா பறக்க விட்டுருவேன்ட்டு போவான். அந்த மொட்டை பாய் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வழியா போவா வெளியே வந்துட்டான். வந்தவ கப்பலுக்கு முன்னாடி இருக்க பாம்போட தலையில ஏறி நின்னுட்டு மெரைன் கப்பலுக்கு நேரம் கைய மட்டும் தான் நீட்டுவான். அலேக திருப்பி கொண்டு போகும். மீச சொல்லிடுவான், டேய் அம்பட்டு பேரும் அட்டாக் பண்ண ரெடியா இருங்க, அவன் எப்ப வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவான்னு. ஓகே தலைவரே, லைட்டா அசைஞ்சாலும் அவ உடம்ப ஜல்லிக்கரண்டி மாதிரி ஓட்ட போட்டு தெரிக்க விட்டுறோம் பானுங்க. அந்த பாம்பு வேற கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கும். சார் ரைட்டுன்னு அந்த பாம்புக்கு மேல நின்னுட்டு இருக்கு. அவளை அப்படியே நோட் பண்ணுவாங்க. ஆளு பார்த்தா பயங்கர அழகா இருப்பா. அவளை பார்த்துட்டு அப்படியே வாய பொளந்துருவானுங்க. பைரட்ஸோட மகாராணியா இவங்க. வாவ், இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான பொண்ணுன்னு சொல்லி நாக்க தொங்க போட்டுட்டு பேன்னு லுக் விடுவானுங்க. அவ அப்படியே திமுறா கேஷுவலா வந்து நிப்பா. அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம லூஃபிய காட்டுறாங்க. பையன் அடிச்சு புரண்ட லேடிஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு விழுந்து அடிச்சு ஓடுவான். அவங்க விரதா இல்ல விரட்டிட்டே வருவாங்க. அவனுக்கு இதை பார்த்த உடனே இவளுக்கு நமி எவ்வளவோ பரவாயில்ல என்ன அப்படின்னு யோசிச்சு பார்ப்பான். ஆனா அவ அடிச்ச மீதி கடி எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்கும்போது இந்த பொண்ணுங்க எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்காங்கன்னு முடிவு பண்ணிட்டு குடுகுடு குடுகுடுன்னு ஓடுவான். கேப் விடாம அவங்க அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு அம்புல நம்ம பையன் சிக்கனா போதும் பாடி பஞ்சர் ஆயிரும். எப்படியே ஸ்ட்ரைட்டா ஒன்னா தானே வளைச்சு வளைச்சு வந்து அட்டாக் பண்ணுவீங்க. இப்ப பாருங்கன்னு சொல்லி பையன் மரத்து மேல ஏறி ஜம்ப் பண்ணி வேகமா இருந்து எஸ்கேப். அவங்களால அவ்வளவு வேகமா அவனை ஃபாலோ பண்ண முடியாம லூஃபியை மிஸ் பண்ணிடுவாங்க. பட் அதுக்காக இவனெல்லாம் இந்த ஐலாண்ட்ல வாழ விடக்கூடாது, சீக்கிரமா அவனை கண்டுபிடிச்சு கொன்னே ஆகணும்னு சொல்லுவான். அந்த மார்கரெட் பிள்ளைக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா என்ன பண்றது, கூட இருக்க கிக்கியா விடமாட்டா போலயே. கையில சிக்கனானா கண்டிப்பா கொன்னே தீர்னுவா. நம்ம பையன் என்ன பண்ணுவானா, அங்க இருக்க மலையை ஏற ஆரம்பிச்சிருவான். என்னன்னா இங்க இருந்து வந்தானோ அங்கேயே போலான்னு. ஏன்னா இதை விட்ட நம்ம பையலுக்கு வேற வழியும் இல்ல. ஆனா இப்படி ஓப்பனா மேல ஏறிட்டு இருந்தானா அவங்களுக்கு என்ன தெரியாமையா இருக்கும். அவங்க கூட்டத்துல ஒருத்தி பார்த்து அம்ப வச்சு அட்டாக் பண்ணுவா. வெடிச்சு தெரிச்சு நம்மளால கீழே வந்து போத்துன்னு விழுவான். அவன் மறுபடியும் கீழே வந்துட்டான், அவனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவனை தேடி கிளம்பிடுவாங்க. மொத்தத்துல நம்ம பையன் அங்க படாத பாடுபட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி மறுபடியும் போவா ஹேண்ட்காக்க காட்டுறாங்க. அவன் மெரைனால கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவா. அதுவும் 2 கார்கன் சிஸ்டர்ஸோட. இவதான் எங்கர் சிஸ்டர், பேரு போவா மேரி கோல்டு. இவ செகண்ட் சிஸ்டர், பேரு போவா சாண்டர் சோனியா. அவளுக்கு இப்ப என்னன்னா சண்டை போறதுல எல்லாம் சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல. அதனால நான் வார்லாடுங்கிற அந்த டைட்டில வச்சுக்கிறேனே ப்ளீஸ்ம்பா. அங்க இருக்க மெரைனாளுக பூரா வாய பொளந்துருவானுங்க, ஆழமா வச்சுக்கங்கன்னு. ஆனா அந்த மீசக்காரனுக்கு மட்டும் கொஞ்சம் காண்டாவும். என்னடான்னா இன்டைரக்டா உங்களை காலி பண்ணிடுவேன்னு அவன் மிரட்டுறா. சரி ஓகே, எனக்கு உங்க ஷிப்ல இருக்க கார்கோஸ் எல்லாத்தையும் குடுக்குறீங்களான்னு வேற கேப்பாளா. அண்ணே நம்ம மீச காண்டாயி, நீ என்ன சின்ன குழந்தையா, லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, நீ சொல்ற டிமாண்ட் எல்லாத்தையுமே நாங்க ஏத்துக்குவோம் நினைச்சியா, தூக்கி போட்டு பாலுகள் எல்லாம் தாட்டி போடுவேன்னு திட்டிட்டு இருப்பான். ஆனா அவங்க இழிச்சுட்டு இருப்பான். என்ன இழிக்கிறா, நாம எதுவுமே தரேன்னு சொல்லலையேன்னு முழிப்பான். அப்ப பின்னாடி இருந்து சவுண்டு, மேடம் நீங்க எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்கோ, ஒண்ணு கவலைப்படாதீங்க, நாங்க வந்து தந்துட்டு போறோம், நீங்க எதுக்கு வீணா நடந்து டைம் எல்லாம் வேஸ்ட் பண்றீங்க, பாருங்க வெயில் அடிக்குது கருத்து போயிருவீங்க அப்படின்னு அடிச்சு புடிச்சு கப்பல்ல இருக்க சரக்கெல்லாம் தூக்கி கொண்டு வந்து கொடுக்க போவானுங்க. எல்லாத்தையுமே அவங்களுக்கு கொடுத்துட்டா இவனுங்க போறப்ப என்னத்த சாப்பிடுவானுங்க, என்னத்த போடுவானுங்க, எப்படி போய் சேருவானுங்க. முதல்ல மென்டல் பயிலான உடனே சாரி பாஸ், ஆர்வத்துல இப்படி கண்மூடித்தனமா பண்ணிட்டோம் பாக்கி சரின்ட்டு மீச முக்கியமான மேட்டருக்கு போயிருவான். என்னன்னா அந்த போர்ட்கஸ் டி ஏச பப்ளிக்கா வச்சு போட்டு தள்ள போறாங்க. அதுவும் கோல்டு டி ரோஜரை போட்டு தள்ள மாதிரி. அதுக்கு இன்னும் கரெக்டா இன்னையில இருந்து ஒரு வாரம் தான் இருக்குது. அவனை டவுன்ஷிப்ல மெரைன் போர்ட்ல வச்சுதான் காலி பண்ண போறாங்க. அங்கதான் நேவி ஹெட் குவார்டர்ஸ் ஆளுங்க எல்லாம் இருப்பாங்க. இப்போ ஏச போட்டு தள்ளுறாங்கன்னா கண்டிப்பா அவனை காப்பாத்த ஒயிட் பியர்ட் களத்துல இறங்குவான். ஏன்னா ஏஸ் அவனோட செகண்ட் கமாண்ட் டிவிஷன் மெம்பர். அப்படி இருக்கும்போது அவனை காப்பாத்தாம விடுவானா. அதுக்காக தான் நேவி ஹெட் குவார்டர்ஸ்ல 3 அட்மிரல்ஸ ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இன் கேஸ் ஒயிட் பியர்ட் சண்டைக்கு வந்தான்னா அவனோட மிலிட்டரி போர்ஸுக்கு ஆப்போசிட்டா நின்னு சண்டை போடுறதுக்காக இவளும் அங்க வரணும். அப்படி வந்தாதான் இவளுக்கு வார்லாடுங்கிற டைட்டில் இருக்கும். அப்படி இல்லன்னா இவ வெறும் ஒரு பைரட் தான். அதான் முன்னாடி சொன்ன அதே தான். சோ டிசைட் பண்ணிக்கன்னு சொன்ன உடனே அவன் நல்லா ஜம்முன்னு அந்த பாம்பு மேல உட்காந்துக்கிட்டு கேஷுவலா பேசுவா. என்னன்னா வார்லாடுங்கிற டைட்டில் அவளுக்கு பிடிச்சிருக்காமா. அந்த டைட்டில் அவளுக்கு விடுறதுக்கு சுத்தமா மனசு இல்ல. ஆனா இவளுக்கு வேர்ல்டு கவர்மெண்ட்டையும் சுத்தமா பிடிக்கல. அவனுக்கு ஆர்டர்ஸ் எல்லாம் ஒபே பண்ண முடியாது, ஓகேவா அப்படின்னு கேஷுவலா மிரட்டுவா. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி இவளை பிடிக்க வந்தவங்க எல்லாருமே ரொம்ப மிஸ்டீரியஸா கடலை செத்து போயிட்டாங்க. இல்லன்னா அவங்க கல்லா மாறிடுவாங்க. உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணணுமான்னு கேப்பா. அப்பவே அங்க இருக்க மெரைனாளுகள்
எல்லாத்துக்குமே அள்ளு விடும். ஆஹா நம்மள ஏதோ பண்ண போறா, எல்லாரும் கொஞ்சம் உஷாரா இருங்கன்னு. ஆக்சுவலா அவனுக்கு இதுக்கு முன்னாடி அவளை பத்தி கேள்விப்பட்டிருக்கானுங்க. என்னன்னா குஜா பைரட்ஸ் அட்டாக் பண்ண போன கப்பல் திடீர்னு காணாம போயிருச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தேடி கண்டுபிடிக்கும் போது மேட்ரே தெரியுது அவங்க எல்லாருமே ஸ்டாச்சு ஆயிட்டாங்கன்னு. இத கேட்கும் போதே எம்புட்டு பீதியா இருக்கு. அப்ப லைவ்ல பார்த்தவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? மீச என்ன சொல்லுவான், சின்ன புள்ள மாதிரி பண்ணிட்டு இருக்காத, இந்த மாதிரி எல்லாம் பண்ணினா உனக்கு தான் ஆபத்தும்பா. அப்ப சாண்டர் சோனியா என்ன சொல்லுவா, எங்க அக்காவோட பர்சனாலிட்டி இப்படித்தான், ரொம்ப டெரபிளா இருக்கும், அவளுக்கு என்ன தோணுதோ அவ எடுத்துக்குவா, அது ஏன் அப்படின்னான்னு சொல்லிட்டு கீழே ஜம்ப் அடிப்பா. எல்லாருமே ஷாக் ஆயிருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரீசன் சொல்லுவா பாருங்க, அதாவது ஏன் இப்படி இருக்கான்னு. என்ன ஆனாலும் சரி, நான் அந்த பூனைய உதைச்சாலும் சரி, மீச உன் காதை பிச்சு எரிஞ்சாலும் சரி, இங்க இருக்க யாரையாச்சும் நான் கொன்னாலும் சரி, கடைசியா இந்த உலகமே என்னைய எதிர்த்தாலும் சரி, நான் ஏன் இந்த மாதிரி பண்றேன்னா நான் ரொம்ப அழகா இருக்கேன்பா. உடனே அங்க இருக்கவங்க எல்லாம் ஸ்னேக் பிரின்சஸ் சூப்பர் அப்படி இப்படின்னு சொல்லி தொண்டைகளியா கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க கத்துவாங்க, ஏன்னா அவங்க எல்லாம் அவளோட ஆளுங்க. ஆனா இங்க மெரைன் ஆளுகளும் சேர்த்தி கத்துவானுங்க, மேடம் நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க நாங்க செய்யறோம், நீங்க நிஜமாவே அழகாதான் இருக்கீங்க அப்படி இப்படின்னு. ஈசா காண்டாயி தொண்டைகளியா கத்துவான். அதான் இப்ப அவ என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு தான் மெரைன் ஆளுகளே ரெடியா இருக்காங்கல்ல. ஆனா அவ என்ன பண்ணுவா, என்னோட வசீகரத்துல நீங்க மயங்கினதுனால நீங்க எல்லாருமே இப்ப கல்லாக போறீங்கன்னு சொல்லி அவளோட லவ் பீமை அடிச்சு விடுவா. அவ்வளவுதான், மீசையை தவிர அங்க இருக்க மெரைன் ஆளுங்க அத்தனை பேருமே கல்லா மாறிடுவானுங்க. ஆனா மொட்டை மட்டும் மாட்டி இருக்க மாட்டான். எப்படின்னா இவளோட வசீகரத்துல அவனும் மாட்டிட்டாதான் இந்த மாதிரி கல்லா மாறுவாங்க. ஆனா அவன் கத்திய வச்சு அவன் கைய குத்தி அந்த மாதிரி எண்ணத்துல இருந்து தப்பிச்சிட்டான். பரவாயில்ல நீ தப்பிச்சிட்ட, ஆனா உங்க ஆளுக யாருகிட்டயுமே சொல்லாம விட்டுட்டியே, அத்தியா என்னாச்சுன்னு கிண்டல் பண்ணுவா, முட்டா பல்லுகன்னு திட்டுவான். இப்ப இருக்கிறது இந்த மீசை மட்டும் தானே, அவனை பொறுத்த வரைக்கும் 1 0 1 தான், அதாவது சேம்னு சொல்றான். இப்படி ஒரு லூசு பல்லுக இருக்கிறதுக்கு இல்லாமையே போயிடலாமே. பட் அவங்கள தேடி வந்தவங்களை இப்படி பண்ணிட்டால, அதனாலேயே கொல்ல கால முறைச்சிட்டு இருப்பான். அப்புறம் என்ன, போவா ஹேன்காக்கோட ஆளுங்கெல்லாம் அந்த மெரைன் கப்பல்ல இருக்க எல்லாத்தையுமே சூறையாடிட்டு அங்க இருந்து கப்பல் எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. பின்ன அந்த ஒருத்தங்கிட்ட எவ்வளவு நேரம் நின்னு கதையடிக்கிறது, இல்ல வேற பீஸ்ஃபுல்லா போகணுமாமா. அப்ப அந்த மொட்டை செம காண்டாயி, போவா ஹேன்காக் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த இடத்துல வெயிட் பண்ணுவேன், என்னால வெறும் கையோட எல்லாம் திரும்பி போக முடியாது, முடிஞ்ச அளவுக்கு 2 நாளைக்குள்ள வந்துரு, இல்லன்னா அக்ரிமெண்ட் செல்லுபடி ஆகாதும்பானா. அவ கெத்தா திரும்பி உன்னால என்ன கிண்ட முடியுமோ கிண்டிக்கன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு கேஷுவலா போறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.